Hello my dear student, welcome to my channel. நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் நீட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிற கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கண்ணா. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Standard electrode potential for tin 4 plus bar tin 2 plus couple is plus 0.15 volt and that for the 2 times of chromium 3 plus bar chromium couple is minus 0.74 volt. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா tin 4 plus to 2 plus அதாவது ரிடக்ஷன் நடக்கும்போது அதனோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு குரோமியம் ரிடக்ஷன் நடக்கிறப்ப அதனோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தீஸ் டூ கப்புள்ஸ் இன் தர் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆர் கனெக்டட் டு மேக் ஏ செல். ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் அதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, ஒரு செல்லை வந்து மேக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் த செல் பொட்டன்ஷியல் வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்குறது ரொம்ப சிம்பிள். ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அதர்வைஸ் நம்ம இஎம்எஃப்னு சொல்லலாம், இல்லை இஎம்எஃப் ஆஃப் எ செல் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் என்னென்னு தான் கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள், டின் வந்து ரிடக்ஷன் நடக்கும்போது நமக்கு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இவ்வளோ இருக்கும். அதே மாதிரி குரோமியம் ரிடக்ஷன் நடக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் வேணும்னா அதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஃபார்முலா E0 செல் ஈக்குவல் டு E0 ரைட் மைனஸ் E0 லெஃப்ட். சரிங்களா? இங்கே நம்ம போடுற இந்த ஆறுங்கிறது ரைட்டு, எல்லுங்கிறது லெஃப்ட். சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனோட ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல். இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டைரெக்டாக ஆன்சர். இவ்வளோ தான், வெரி சிம்பிள். ஓகே, இப்போது ரைட்டுக்கு எதை சப்ஸ்டியூட் பண்ண, லெஃப்ட்டுக்கு எதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எப்பயுமே இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, கொடுத்துருக்கிற இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ரிடக்ஷனுக்காக இருக்கணும். முதல்ல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, ரெண்டு எலக்ட்ரோடுமே ரிடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கணும். அதில் எது வந்து லோவர் வேல்யூவாக இருக்கோ அது வந்து ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோடுன்னு அர்த்தம். சரிங்களா? லோவராக இருக்கிறது, நான் நெகட்டிவ் பாசிட்டிவ் கூட உங்களுக்கு வேண்டாம், லோவராக இருந்தால் அந்த செல் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடக்கிற எலக்ட்ரோடு தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எது வந்து ஹையராக இருக்கோ அது வந்து ரிடக்ஷன் நடக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டு. அந்த இடத்துல நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? தட்ஸ் இட், வெரி சிம்பிள். அப்போ நம்ம இங்கே E0 ரைட் அப்படின்னா நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா டின் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து நீங்கள் குரோமியம் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் சப்ஸ்டியூட் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடுக்கு 0.15 மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு மைனஸ் 0.74 இருக்குது. தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 0.89 வோல்ட் அப்படின்னு வரும். தட்ஸ் த ஆன்சர். வெரி சிம்பிள் கொஷின், 4 மார்க்கு. ஓகேங்களா? பாருங்கள், நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதான் இருக்குது. திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கிளியர்? நவ் see the question number 2. The electrode potential for copper 2 plus aqueous plus electron gives copper plus. அதாவது இது ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காப்பர் ப்ளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் காப்பர். இதுவுமே ரிடக்ஷன் தான் நமக்கு. சரிங்களா? ரெண்டு ரிடக்ஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு கேஸில் காப்பர் 2 ப்ளஸ் வந்து ரிடக்ஷன் நடக்குது. அதுலேருந்து நமக்கு காப்பர் ப்ளஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து காப்பர் ப்ளஸ்ஸில் இருந்து காப்பர் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கான ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்?
அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the value of E naught copper 2 plus bar copper will be அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தேவையான இந்த காப்பர் 2 ப்ளஸ் பார் காப்பருங்கிறது டைரெக்டாக எப்படி இதிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரியாக்ஷன் எழுதி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரியாக்ஷன் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். காப்பர் 2 ப்ளஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் காப்பர் ப்ளஸ். இந்த ரியாக்ஷனுக்கான ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சை வந்து நான் வந்து டெல்டா G1 அப்படின்னு வச்சுக்கிறேன். மைனஸ் NFE, இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. டெல்டா G இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFEன்னு தெரியும். இது ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கான ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சு. அதனால் இதனோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நான் வந்து E1 வச்சுக்கிறேன். அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேஞ்சையும் நம்ம வந்து N1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸில் எலக்ட்ரான் சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால என்ன நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நான் செகண்ட் ரியாக்ஷன் எடுத்து எழுதிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி எழுதிட்டு இந்த செகண்ட் ரியாக்ஷனுக்கான ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சை டெல்டா G2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து NFE2, இந்த இடத்துல N வேல்யூ நம்ம வந்து 2ன்னு வச்சுக்கலாம். N2FE2 ஓகேங்களா. இந்த ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது, அது கான்ஸ்டன்ட்டு தான். இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன் நம்ம சம் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ரைட். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன் சம் பண்ணும்போது பாருங்கள், காப்பர் 2 ப்ளஸ் இங்கே காப்பர் ப்ளஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த காப்பர் ப்ளஸும் கேன்சல் பண்ணலாம், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும். அண்ட் ரிமைனிங் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணும்போது பாருங்கள், காப்பர் 2 ப்ளஸ் ப்ளஸ் 2 எலக்ட்ரான் கிவ்ஸ் காப்பர். இதுதான் அவங்க கேட்குறாங்க. பாருங்கள், அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா த வேல்யூ ஆஃப் E0 ஃபார் காப்பர் 2 ப்ளஸ் பார் காப்பர். இந்த கன்வர்ஷனுக்கான E0 வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா. இந்த ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கான இண்டிவிஜுவல் E0 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு அவங்க கேட்குற இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கான E0 வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு மெட்டலில் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வர்றப்ப நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸ் அப்ளை பண்ணி தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தப்பு இல்லாமல் வரும். சரிங்களா. இப்போ நம்ம இது வந்து ஓவரால் ரியாக்ஷன். அப்போ இந்த டெல்டா Gங்கிறது சம் ஆஃப் தீஸ் டூ. இந்த ரெண்டு ரியாக்ஷனை ஆட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த ரியாக்ஷன் வருது. அதே மாதிரி இந்த டெல்டா G ஓவரால் வேணும்னா இந்த இண்டிவிஜுவல் ஃப்ரீ எனர்ஜியை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வி ஆர் ஆடிங் டெல்டா Gங்கிறது டெல்டா G1 ப்ளஸ் டெல்டா G2. இப்போ இதனோட E0 வேல்யூ எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். மைனஸ் NFE ஓகேங்களா. இது வந்து ஓவரால், இதுதான் அவங்க கேட்குற E0, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்டு மைனஸ் இதை வந்து நம்ம N1ன்னு வச்சுக்கலாம். N1FE1 ப்ளஸ் G2க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், மைனஸ் NFE2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த ரியாக்ஷனில் மைனஸ் எல்லாமே காமனாக இருக்கிறது நம்ம எடுத்துடலாம். அண்டு ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியுமே நமக்கு கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் இதெல்லாம் பாருங்கள். NE இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் N1E1 அண்ட் N2E2 இப்படின்னு வச்சுக்கலாம். பட் நமக்கு தேவையானது இந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கான என்ன, இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா. தட் இஸ் E0. நீங்கள் E0 வேணும்னா எல்லா இடத்துலையும் E0 வச்சுக்கலாம், தப்பில்லை. ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து டெல்டா G0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு எல்லாமே அந்த மாதிரி வந்துடும். ரைட். ஸோ இப்போது எனக்கு தேவையான இந்த E வேணுங்கிறதுனால ஐ ஜஸ்ட் மேனிப்புலேட் த ஈக்குவேஷன். ஸோ E இஸ் ஈக்குவல் டு N1E1 ப்ளஸ் N2E2 பை N அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அதனோட வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். சரிங்களா. இப்போ N1E1ங்கிறது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள். தட் இஸ் ஈக்குவல் டு 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகுது. அண்ட் அதனோட E0 வேல்யூ வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 0.15. இதே மாதிரி தான் N2 அப்படின்னா செகண்ட் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 1 தான். அண்ட் E2 வேல்யூ அகைன் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க 0.50. ரைட்டுங்களா. இந்த எண்ணுங்கிறது ஓவரால். சரிங்களா. ஸோ இந்த எண்ணுங்கிறது ஓவரால். இந்த இடத்துல தட் இஸ் 2 எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அதை கேன்சல் பண்ணாமல் வச்சுருக்கோம். சரிங்களா. இப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ 1 into 0.15 ப்ளஸ் 1 into 0.5 டிவைடட் பை 2. ஓகே. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.15 ப்ளஸ் 0.5 டிவைடட் பை 2, ஜஸ்ட் நியூமரேட்டர் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 0.65 பை 2 வரும். இதை நீங்கள் ஜஸ்ட் கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் 0.325 வோல்ட் அப்படின்னு வருது. இதுதான் நம்மளோட ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 0.325 அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் ஃபஸ்ட்லேயே நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. தட் இஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா. இங்கே E0 ஏன் போடலைன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா யூ கேன் சப்ஸ்டியூட். இந்த இடத்துல E0 போடும்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் E0 போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இது வந்து E0. தட் இஸ் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். கிளியர். நவ் see the question number 3. Standard electrode potential of 3 metals X, Y and Z.
அவங்க வந்து ஒரு 3 மெட்டல் சொல்லியிருக்காங்க. அதை வந்து XYZன்னு வச்சுக்கிறோம். அதனோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஃபார் XYZ எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, த ரிசல்ட்டிங் ரெடியூசிங் பவர் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ் வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை வச்சுக்கிட்டு இந்த மெட்டல்ஸோட ரெடியூசிங் பவர் ஆர்டரில் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். அப்படி தான் இந்த கொஷின்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை வந்து நம்ம ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் நம்ம முதல்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், E0 வேல்யூ எடுத்து நான் எழுதியிருக்கேன். இதனோட மெட்டல்ஸை வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் மெட்டல்ஸை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். மேட்ச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இசட்டுக்கு வந்து -3.0, இது வந்து E0 இன் வோல்ட். ஓகேங்களா? அண்ட் எக்ஸுக்கு வந்து -1.2 வோல்ட்டு, ஒய் வந்து +0.5 வோல்ட். ஸோ இந்த வோல்டேஜை வச்சுக்கிட்டு, தட் இஸ் E0 வேல்யூஸை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த கொஷினுக்கான ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, பாருங்கள், எனி எலக்ட்ரோட் டு விச், எந்த எலக்ட்ரோடாக இருந்தாலும் சரி, இஃப் E0 இஸ் லோவர், நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இஃப் E0 இஸ் லோயர், தென் இட் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அண்ட் ஆக்ட் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். எந்த எலக்ட்ரோடுக்கு E0 வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த எலக்ட்ரோடு வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். அதை வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது ரெடியூசிங் பவர் அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இஃப் E0 இஸ் ஹையர், அந்த ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரோடு வந்து ரெடக்ஷன் நடக்கும். அதை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம், இல்லை ஆக்சிடைசிங் பவர் அப்படின்றதும் சொல்லலாம். சரிங்களா? இந்த 2 பாயிண்ட் வச்சு தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போது இவங்க கேட்குறது என்னென்னா, ரெடியூசிங் பவர் ஆர்டர் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அப்போ ரெடியூசிங் பவர்னால் ரெடியூசிங் ஏஜென்ட்டு. அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றது எப்படி இருக்கணும்? எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கம்மியாக இருந்தால் அது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்குன்னா பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேங்களா? அப்போ ரொம்ப கம்மியாக இதில் எதுக்கு இருக்குன்னா, இசடு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அதுதான் வந்து பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவலில் வரும். இன்னும் அதிகமாக இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ரெடியூசிங் பவர் எதுக்கு அதிகம்னா இசட்டுக்கு அதிகம், நெக்ஸ்ட்டு எக்ஸு, தென் ஒய். இதுதான் ஆர்டர். அப்போ நீங்கள் அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள், இசட் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தேன் ஒய். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணும்போது பாருங்கள், இசட் எக்ஸ் ஒய் இங்கே வந்திருக்கு. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கிளியர்? இப்போ நம்ம கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு, இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற இந்த டெல்டா M0 அப்படின்னா இதுக்கு பேர் தான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. சரிங்களா? ஃபார் அமோனியம் குளோரைடு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒவ்வொரு ரியாக்ஷனையும் அமோனியம் குளோரைடு அப்படிங்க இருக்கிறத அயனைஸ் ஃபார்மில் நான் எழுத போகிறேன். அதாவது அமோனியம் ப்ளஸ் அண்டு Cl மைனஸ். அதே மாதிரி இங்கே வந்து Na ப்ளஸ் Cl மைனஸ், இதை வந்து Na ப்ளஸ் OH மைனஸ், இப்படி நம்ம செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம். இந்த டெல்டா M0 இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. அது இல்லாமலே நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்றத மட்டும் பாருங்கள். இப்போ ஆப்ஷன் ஏவை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கிறத நான் செப்பரேட் பண்ணிக்கிட்டேன், வேறு ஒன்றும் பண்ணலை. சரிங்களா? ஸோ அமோனியம் ப்ளஸ் Cl மைனஸ், இங்கே கொடுத்துருக்கிற அமோனியம் குளோரைடை நான் இப்படி எழுதியிருக்கேன், செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து சோடியம் குளோரைடு இந்த மாதிரி எழுதியிருக்கோம், Na ப்ளஸ் Cl மைனஸ். சோடியம் ஹைட்ராக்சைடை Na ப்ளஸ் OH மைனஸ், அந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக நமக்கு மைனஸ் வந்திருக்கு, வேறு ஒன்றும் நான் செய்யலை. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் Na ப்ளஸ் OH மைனஸ் ரெண்டு சேர்த்தா நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் வந்து சோடியம் குளோரைடு அண்ட் அமோனியம் குளோரைடு. சரிங்களா? நெகட்டிவ் இருக்கிறதுனால இந்த ரெண்டும் நெகட்டிவ் வந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம தேர்டும் பண்ண போகிறோம். அண்டு ஃபோர்த்துமே இதே மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா, இதில் எது வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கு ஈக்குவல் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஜஸ்ட் மேட்ச் எப்படி வரும்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எதெல்லாம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ Na ப்ளஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், பாருங்கள் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் பண்ணலாம், வேறு எதுவும் பெருசாக கேன்சல் ஆகாது. அப்போ உங்களோட ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு அமோனியம் தட் இஸ் NH4 ப்ளஸ் இருக்குது அண்டு Cl மைனஸ், அதாவது அமோனியம் குளோரைடு அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் இன்னொரு Cl மைனஸ் இருக்குது அண்டு OH மைனஸ், வேறு ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. செகண்ட் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், இங்கே பாருங்கள் பாசிட்டிவ் Cl நெகட்டிவ் Cl கேன்சல் பண்ணலாம்,
வேறு ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னா பெருசாக ஒன்றும் கேன்சல் ஆகாது. நமக்கு சோடியம் வந்து 2 இருக்கும் சரிங்களா. Na ப்ளஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, Na ப்ளஸ் 2 டைம்ஸ் இருக்குது. அண்டு ஹைட்ராக்சைடும் அமோனியம் ப்ளஸும் இருக்குது சரிங்களா. தட் இஸ் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு மைனஸாக இருக்குது, அமோனியம் வந்து பாசிட்டிவ்லேயே இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், இதில் என்ன கேன்சல் பண்ணலாம்? Cl மைனஸ் Cl மைனஸ் கேன்சல், ஏன்னா இது நெகட்டிவ் பாசிட்டிவ். அண்டு வேறு அமோனியம் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு பெருசாக வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வரல. அமோனியம் ப்ளஸ் OH மைனஸ் ப்ளஸ் அகெயின் அமோனியம் ப்ளஸ் மைனஸ் H ப்ளஸ், வேறு ஒன்றும் நம்ம பெருசாக பண்ண முடியலை. ஃபோர்த் ஆப்ஷனில் வந்து நீங்கள் பாருங்கள், பாசிட்டிவ் Cl மைனஸ் நெகட்டிவ் Cl மைனஸ் கேன்சல் பண்ணலாம். அண்ட் Na ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் Na ப்ளஸ் கேன்சல். ரிமைனிங் உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், NH4 ப்ளஸ் ப்ளஸ் OH மைனஸ், இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. இந்த ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதில் தான் நம்மளால் பர்ஃபெக்டாக கம்பைன் பண்ணி அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அப்போ நம்மளோட ஆப்ஷன் வந்து டி தான் ரைட். இந்த ஈக்குவேஷன் தான் இவங்க கேட்டிருக்கிற அந்த அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது வருது சரிங்களா. ஸோ இப்படி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும். கிளியர்? நவ் see the question number 5. A button cell used in watches function as following, right? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழவே இஃப் ஹாஃப் செல் பொட்டன்ஷியல்ஸ் ஆர் அப்படின்ட்டு 2 ஹாஃப் செல் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வேலையை வந்து ரொம்ப சுலபமாக்கிருச்சு. அவங்க ஹாஃப் செல் பொட்டன்ஷியல் டைரெக்டாக நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது த செல் பொட்டன்ஷியல் வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே ப்ராப்ளம் மாதிரி தான். செல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னால் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து இ செல் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இ செல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னாலே இ ரைட் மைனஸ் இ லெஃப்ட், இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு எது வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இதுக்கான ஐடியா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். எது வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து ஆக்சிடேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோட். அதிகமாக இருக்கிற நம்ம பார்க்க வேண்டியது இந்த E0 வேல்யூ தான். வெரி சிம்பிள் ஓகேங்களா. E0 வேல்யூ அதிகமாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் ரெடக்ஷன் அப்படின்னு பேர் ஓகேங்களா. அப்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா ரெடக்ஷன் 0.34 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து -0.76 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். தட்ஸ் இட். பாருங்கள், அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களோட ஆன்சர் வந்து 1.10 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. தட்ஸ் ஆன்சர். இப்போ 1.1 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அகெயின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. தட்ஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். வெரி சிம்பிள். கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அட் 25 டிகிரி செல்சியஸ் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் 0.1 மோலார் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆஃப் அ அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் 9.54 ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். சரிங்களா. அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா இது வந்து மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங். மோலார் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன், நல்லா நோட் பண்ணுங்கள், இன்ஃபைனைட் டைல்யூஷன் its molar conductance is 238 ohm inverse centimeter square mole inverse. ஸோ அப்போது மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வச்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள். த டிகிரி ஆஃப் அயனைசேஷன் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு, டிகிரி ஆஃப் அயனைசேஷன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அட் த சேம் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டெம்பரேச்சர். அப்போது இதே கான்சன்ட்ரேஷன் அதே டெம்பரேச்சரில் டிகிரி ஆஃப் அயனைசேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நமக்கு இருக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா பாருங்கள், டிகிரி ஆஃப் அயனைசேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு λm பை λm0. இது வந்து மோலார் கண்டக்டன்ஸ், கீழே இருக்கிறது வந்து மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். இந்த ரெண்டு வேல்யூஸுமே நமக்கு கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வி சப்ஸ்டியூட் 9.54 அண்டு 238 அவங்க கொடுத்த வேல்யூஸ் நம்ம அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த டெசிமல் பாயிண்ட்டை நான் வந்து வெளியில் எடுத்துட்டேன். ஸோ அப்போ நமக்கு 10⁻²னா இது வந்து நமக்கு 954 அந்த மாதிரி ஆகிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் வந்து 4 × 10⁻² அப்படிங்கிற ஆன்சர் வரும். இதுதான் வந்து டிகிரி ஆஃப் அயனைசேஷன். பட் அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பர்சன்டேஜில் கொடுத்ததுனால இப்போ இதையே நம்ம பர்சன்டேஜில் போடும்போது பாருங்கள், பர்சன்டேஜ் டிகிரி ஆஃப் அயனைசேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 4.0 × 10⁻² × 100. பர்சன்டேஜ் வேணுங்கிறதுனால நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது.
ஜஸ்ட் லைக் தட் டிகிரி ஆஃப் அயனைசேஷன்னா நம்ம இதே ஆன்சர் கொடுக்கலாம். பட் பர்சன்டேஜில் கேட்கும்போது நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 10⁻2 10⁻−2 ரெண்டு கேன்சல் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வெரி சிம்பிள். பர்சன்டேஜ் அயனைசேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். ஸோ இது எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு 4.008 இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்? Now see this question. A hydrogen gas electrode is made by dipping platinum wire in a solution of HCl of pH equal to 10. அவங்க வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு பற்றி பேசுகிறாங்க. இதில் வந்து pH 10 இருக்கிற ஒரு HCl வந்து அவங்க ஹைட்ரஜன் கேஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? By passing hydrogen gas around the platinum wire at 1 atmospheric pressure. ஸோ இந்த 1 atmospheric pressure HCl இது எல்லாமே நமக்கு வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு தான் மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் எலக்ட்ரோடு வுட் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து கேட்குறாங்க. அதாவது ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வந்து ஆக்சிடேஷன் நடந்தால் அப்போது அதோட பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் நடந்தால் அதனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடேஷன் நடக்கிறப்ப இதுதான் ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. தட் இஸ் கால்டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து நம்ம நர்ன்ஸ் ஈக்குவேஷன் எழுதலாம் முதல்ல. சரிங்களா? நர்ன்ஸ் ஈக்குவேஷனுங்கிறது என்ன? E is equal to E0 minus 0.059 by N log product concentration by reactant concentration. இந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனில் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் அண்ட் ரியாக்டன்ட் வந்து ஹைட்ரஜன் கேஸ். ஸோ கேஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து 1ன்னு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து H ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம போடணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ட் வந்து 1 எலக்ட்ரான் தான் இந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனில். அண்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு இந்த E0 வேல்யூ வந்து 0. சரிங்களா? E0 ஃபார் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரோஜன் எலக்ட்ரோடு இதனோட வேல்யூ வந்து 0. அதனால் இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், E0 minus 0.059 by நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 1 log ப்ராடக்ட் வந்து நமக்கு H ப்ளஸ் ரியாக்டன்ட் 1ங்கிறதுனால நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு டைரெக்டாக H ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல, பட் pH கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கலாம், pH is equal to negative logarithm of H plus ion. ஸோ pHக்கான ஃபார்முலா வந்து இதுதான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இந்த நெகட்டிவ் log H plus இது எல்லாம் சேர்த்து நம்ம pH அப்படின்னு நம்ம மாற்றிடலாம். அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், E0 plus 0.059 pH இந்த நெகட்டிவ் log H plus எல்லாம் சேர்த்து நம்ம pHன்னு போட்டுடலாம். இப்போ pH வந்து 10ன்னு அவங்க கொடுத்ததுனால நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பாருங்கள், E0 ஃபார் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் 0ன்னு போட்டாச்சு. and 0.059 into 10. அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இட் இஸ் வெரி சிம்பிள், 0.59 வோல்ட். தட்ஸ் இட், வெரி ஸ்ட்ரெயிட் அவே ஆன்சர். ஸோ இது நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? 0.59. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமில் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் இன்னொரு ஆன்சர் இருக்குது, 0.059 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஒன்லி டெசிமல் பிளேஸில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ரைட். நவ் see this question. The weight of silver, atomic weight 108. அட்டாமிக் வெயிட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. weight of silver displaced of electricity which displaces 5600 ml of oxygen at STP அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது weight of silver. சரிங்களா? weight of silver எவ்வளோன்னு நம்ம சொல்லணும். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து ஃபேரடே செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். அதுபடி நம்ம ஃபார்முலா எழுதும்போது பாருங்கள், W by equivalent, ரைட்? weight of the silver by equivalent weight of the silver, that is equal to weight of oxygen divided by equivalent weight of oxygen. இந்த செகண்ட் லா ஆஃப் ஃபேரடே எலக்ட்ராலிசிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நமக்கு weight of silver இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அண்ட் equivalent weight of silver வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது 108. நீங்கள் ஈக்குவலண்ட் வெயிட் கேல்குலேட் பண்ணாலும் அதே 108 தான் வரும். அண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு இன்னும் தெரியல. அண்ட் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நமக்கு 8. சரிங்களா? இந்த வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். முதல்ல ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 8. இப்போ இதிலிருந்து நமக்கு WO2 கிடைச்சிட்டா நம்ம வந்து நமக்கு தேவையான வெயிட் ஆஃப் சில்வர் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போ WO2 அதாவது வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நமக்கு இந்த ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. 5600 ml ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம். முதல்ல ஒரு STP கண்டிஷன்ஸில்
1 mole ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது வால்யூமில் சொல்லும்போது 22.4 லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதையே நீங்கள் வெயிட்டில் சொல்லும்போது 32 கிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 1 mole ஆஃப் ஆக்சிஜனுங்கிறது 32 கிராம் அப்படின்னு சொல்லலாம் வெயிட்டில். வால்யூமில் சொல்லும்போது 22.4 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நமக்கான ஆன்சர்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது எம்எல் யூனிட்டில் கொடுத்ததுனால இந்த லெட்டரை நான் முதல்ல எம்எல்ல மாற்றிக்கிறேன். அப்போது 22.4 இன்ட்டு 10⁻³ எம்எல் ஈக்குவல் டு 32 கிராம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு தேவையானது வெயிட்டு, அவங்க கொடுத்துருக்கிறது வால்யூம். இந்த ரெண்டுத்துக்கான ஒரு ரிலேஷன்ஸை வந்து நான் கொண்டு வரேன், வேறு ஒன்றும் பண்ணலை. இப்போ பாருங்கள், 1 ml அப்படிங்கிறது எவ்வளோ வெயிட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். 1 ml இஸ் ஈக்குவல் டு 32/22.4 இன்ட்டு 10⁻³ இதுதான் வந்து 1 ml அப்படிங்கிறது இந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆக்சிஜனுக்கு. பட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5600 ml அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5600 mlக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னா பாருங்கள், 32/22.4 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 5600 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி திஸ் இஸ் ஈக்குவல் டு W ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ முதல்ல இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த 2 ஜீரோவுக்கு இங்கே 3 அடிச்சிடலாம், 10 மட்டும் நமக்கு ரிமைன் இருக்கும். ஈவன் நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணிட்டா கூட 22/4 அதாவது 224 கூட நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணி எல்லா கேல்குலேஷன் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 8 கிராம்ஸ் அப்படிங்கிறது ஆன்சராக வருது. இதுதான் வந்து வெயிட் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், WAG ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 8, ஆல்ரெடி நமக்கு ஈக்குவல் டு வெயிட்டும் 8 தான். இது வந்து 108, அது மல்டிபிளில் நமக்கு வந்துடும். ஸோ இது நமக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெயிட் ஆஃப் சில்வர் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து 108 கிராம் அப்படியே தான் நமக்கு வரும். ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது, 108 கிராம். ஸோ பி கேர்ஃபுல். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்லையும் 10.8ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்லி டெசிமல் பிளேஸில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும், மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிளியர்? இப்போது இந்த கொஷின் பாருங்கள். When 0.1 mole of MnO4 2- is oxidized, the quantity of electricity required to completely oxidize MnO4 2- to MnO4-, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடேஷன் பற்றி கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து 0.1 mole எடுத்தால் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. முதல்ல இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நம்ம முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். பாருங்கள், MnO4 2- gives MnO4-. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஆக்சிடேஷன் சொல்லிட்டாங்க, பட் எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இந்த MnO4 2- ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு நமக்கு தெரியணும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், MnO4 2- இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், Mனுக்கு Xன்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் 4 டைம்ஸ் நமக்கு ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜனுக்கு -2 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு -2. வி ஆர் ஈக்குவேட்டிங் டு சார்ஜ். சரிங்களா? அதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ X அப்படிங்கிறது X -8 ஈக்குவல் டு -2ன்னு வரும். தேர்ஃபோர் X இஸ் ஈக்குவல் டு -2 + 8 அப்படின்னு வரும். இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு வந்து +6 அப்படின்னு வருது. ரைட்? இதே மாதிரி MnO4- நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். X plus 4 times of -2 that is equal to -1. Therefore X minus 8 equal to -1. X is equal to -1 plus 8. இது வந்து நமக்கு +7 அப்படிங்கிற ஆன்சர் வருது. சரிங்களா? இது வந்து +6ல் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது, இந்த இடத்துல +7ல் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நமக்கு ஒரு எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? இப்போ இது வந்து 1 மோலாக இருந்தால் நமக்கு வர்ற ஃபேரடே எவ்வளோன்னா தட் இஸ் 1 mole ஆஃப் எலக்ட்ரான் தான் வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபேரடே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இஃப் 1 mole ஆஃப் MnO4 2- இஸ் இன்வால்வ், நமக்கு வர்ற எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ இருக்கும்னா 1 ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் இருக்கும். 1 எலக்ட்ரான் இருக்குன்னா 1 mole ஆஃப் எலக்ட்ரான் அர்த்தம். 1 mole ஆஃப் எலக்ட்ரானுங்கிறது 1 ஃபேரடே. வெரி சிம்பிள். ஓகேங்களா? பட் இவங்க ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.1 mole ஆஃப் MnO4 2- இஸ் ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 மோலாக இருந்தால் உங்களுக்கு 1 ஃபேரடே. சப்போஸ் இது 0.1 மோலாக இருந்தால் 0.1 ஃபேரடே வரப்போகுது. சரிங்களா? தட்ஸ் இட். ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ இது எலக்ட்ரிசிட்டியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், 1 ஃபேரடே அப்படிங்கிறது 96,500 கூலம்ஸ். பட் அதே வந்து நமக்கு 0.1 ஃபேரடே அப்படின்னா என்ன வரும்? 0.1ன்னா இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம டெசிமல் பிளேஸ் வைக்க போகிறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல வைக்கும்போது 9650 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? அப்போ 0.1 ஃபேரடேங்கிறது
9650 கூலம்ஸ். இதுதான் நமக்கு ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், 9650. பாருங்கள், ஆப்ஷன் சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இங்கேயுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே டெசிமல் பிளேஸில் தான் நமக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? Now see this question. The molar conductivity of 0.5 moles per decimeter cube. அப்போது இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஆஃப் சில்வர் நைட்ரேட் வித் எலக்ட்ராலிட்டிக் கண்டக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கண்டக்டிவிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 5.76 10⁻³ சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, கேட்குறது மோலார் கண்டக்டிவிட்டி. வெரி சிம்பிள், நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கப்பா பை சி இன்ட்டு 1000. சரிங்களா? சென்டிமீட்டரில் கொடுக்கும்போது 1000 வந்து நீங்கள் நியூமரேட்டர் ஃபேக்டரில் வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ கப்பா வேல்யூ வந்து தட் இஸ் நத்திங் பட் த கண்டக்டிவிட்டி. கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5.76 இன்ட்டு 10⁻³ இது வந்து கண்டக்டிவிட்டி. கான்சன்ட்ரேஷன் வந்து 0.5 இன்ட்டு 1000. ரைட்? இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், இங்கே வந்து 1000 ஃபேக்டர் இருக்குது. 1000க்கு நீங்கள் இந்த 1000 அப்படியே கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி வச்சுருக்கிறோம். அதனால் இங்கேயும் ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி வச்சு நம்ம 57.6 அப்படின்னு வச்சுருக்கோம். இதை ஜஸ்ட் லைக் தட் நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, 5 1s are 5 அண்ட் அகைன் 2 இருக்குது. அப்போது 5 5 25, அகைன் 5 2 10. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்க முடியும். ஸோ 11.52 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு செக் பண்ணலாம். பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் நமக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் த ரைட் ஆப்ஷன். கிளியர்? இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். டியூரிங் தி எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் molten sodium chloride, the time required to produce 0.1 mole of chlorine gas using a current of 3 amperes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்குறது என்னென்னா டைம் ரெக்வயர்டு. ஸோ நம்மக்கிட்ட டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0.1 மோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 மோல் ஆஃப் குளோரின், 0.1 மோல் ஆஃப் குளோரின் கேஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து 3 ஆம்பியர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல சோடியம் குளோரைட், மால்டன் சோடியம் குளோரைடுனா அது எப்படி இருக்கும்? முதல்ல NaCl நம்ம அயனைஸ் பண்ணிக்கலாம். Na+ அண்டு Cl-. ஸோ மால்டன் ஃபார்மில் நமக்கு இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா குளோரின் கேஸ் வேணும். அப்போ நம்ம குளோரினை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ குளோரினை எடுத்து நீங்கள் குளோரின் கேஸாக மாற்றணும்னா நம்ம ஆக்சிடேஷன் பண்ணலாம். Cl- வந்து ஆக்சிடைஸ் பண்ணால் உங்களுக்கு Cl2 வரும். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகலை. பட் ஆல்வேஸ் குளோரின் கேஸை நம்ம Cl2 ஃபார்மில் தான் எழுதணும், Clன்னு எழுத முடியாது. அப்போ நமக்கு ஒரு குளோரைடு அயான்லேருந்து நமக்கு ஒரு எலக்ட்ரான் வரும்போது ½ Cl2 தான் வரும். பட் வந்து சப்போஸ் 1 மோல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து 2 Cl- வந்திருக்கணும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ பாருங்கள், 1 மோல் குளோரின் கேஸ் வெளியில் வரணும்னா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இன்வால்வ் ஆகும் அப்படின்னா 2 moles ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் ஈக்குவல் டு 2 Faraday அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அப்படியே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 மோல் ஆஃப் குளோரின் கேஸ் ஈக்குவல் டு 2 Faraday. புரியுதுங்களா? 1 மோல் ஆஃப் குளோரின் கேஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா 2 Faraday அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். பட் இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிறதுல 0.1 மோல் ஆஃப் குளோரின் கேஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது 1 மோலுக்கு பதிலாக நம்ம 0.1 மோல் அப்படின்னு போட்டால் நமக்கு 0.2 Faraday இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறோம். பட் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னா டைம் ரெக்வயர்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம டைமை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா we have a ஃபார்முலா. அதாவது சார்ஜ் அப்படிங்கிறது IT அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆஸ் பர் Faraday law of electrolysis. ஃபர்ஸ்ட்டில் நமக்கு இதுதான் சொல்லுது. சரிங்களா? Qங்கிறது நத்திங் பட் Faraday of electricity ஆர் சார்ஜ் நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் நத்திங் பட் த Faraday. எவ்வளோ Faradayங்கிறது நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ F இஸ் ஈக்குவல் டு IT அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட அதனோட ஐடியா. Faraday of electricity அதை தான் நம்ம வந்து சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல 0.2F அப்படிங்கிறது தான் நம்மளோட சார்ஜு. இதை வந்து நம்ம IT அப்படிங்கிற கரண்ட்டு அண்டு டைமுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை இப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். IT இஸ் ஈக்குவல் டு 0.2 Faraday. அதாவது சார்ஜ் ரெக்வயர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 0.2 Faraday அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நமக்கு தேவையானது டைம். அதனால் நம்ம டைமை வந்து எடுத்துக்கலாம் 0.2 அண்ட் Faraday of electricity வந்து 96,500 கூலம்ஸ். கரண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 3 ஆம்பியர்ஸ். சரிங்களா? இதை வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. கிளியர்?
இப்போ இதனோட வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், 0.2 96,500 கூலம்ஸ் டிவைடட் பை 3 × 60. இது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ 1 கூலும் அப்படிங்கிறது 1 ஆம்பியர் செகண்டுக்கு வந்து ஈக்குவல். அதனால் இந்த கூலம்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஆம்பியர் செகண்டுன்னு எழுதிக்கிட்டா, இங்கே இருக்கிற ஒரு ஆம்பியர்ஸ் இருக்குங்களா, தட் இஸ் 3 ஆம்பியர். அண்ட் இந்த இடத்துல செகண்டை நான் வந்து மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது, ஏன்னா அவங்க ஆன்சர் வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால செகண்ட்ஸை நான் மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து 1 மினிட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது 1 மினிட்னு போட்டுக்கலாம். ஸோ தேர்ஃபோர் செகண்ட் கேன்சல் ஆகிடும், நமக்கு ஆம்பியரும் கேன்சல் ஆகிடும், ஆன்சர் வந்து நமக்கு மினிட்ஸில் கிடைக்கும். தட்ஸ் இட். ஸோ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 107.22 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சராக உங்களுக்கு கிடைக்கும். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். 107 அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இங்கே இல்லை, பட் இருந்தாலும் 107ன்றது கிட்டத்தட்ட 110க்கு நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால தட் இஸ் த ஆன்சர். சரிங்களா? ரொம்ப மற்றதெல்லாம் ரொம்ப டிவியேட் ஆகுது, இதுதான் நியரஸ்ட் ஆன்சராக இருக்குது. ஸோ பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணும்போது செகண்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். கிளியர்? நவ் see this question. If the E0 cell for the given reaction has negative value, நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த பாயிண்ட் தான். E0 வந்து அவங்க நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. which of the following gives the correct relationship for the values of delta G0 and K equilibrium அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். நம்மகிட்ட டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. டெல்டா G0 வேணும்னா டெல்டா G0 ஈக்குவல் டு -RT ln K அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த இடத்துல டெல்டா G0க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு -NF E0 அப்படின்னு ஒரு ஃபார்முலாவும் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து E0 வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுனால பாருங்கள், இஃப் E0 இஸ் நெகட்டிவ், ஒருவேளை உங்களுக்கு E0 நெகட்டிவாக இருந்தால், சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ டெல்டா G0 வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் டெல்டா G0 இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஆர் கிரேட்டர் தேன் 0. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நமக்கு வந்து வரும். அப்போ டெல்டா G0 வந்து கிரேட்டர் தேன் 0 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 4ல் லெஸ் தேன் 0. ஸோ இது வந்து நமக்கு ஆன்சராக இருக்காது. தேர்டுமே லெஸ் தேன் 0, இதுவும் ஆன்சராக இருக்காது. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா கிரேட்டர் தேன் 0வாக இருக்குது ரெண்டுமே. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேணும்னா அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டெல்டா G0க்கு வந்து இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், தட் இஸ் -NF E0. ஓகேங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஜஸ்ட் மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ln K இஸ் ஈக்குவல் டு NF E0 by RT. சரிங்களா? இதை நீங்கள் கேன்சல் பண்ணி ln Kவை கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அகைன் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, E0 வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுனால ln Kவும் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கணும். அப்போது K வேல்யூ வந்து கண்டிப்பாக லெஸ் தேன் 1 இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். ஸோ K உங்களுக்கு லெஸ் தேன் 1ங்கிறது இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போ செகண்டும் தப்பாயிரும், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, நவ் see this question. The number of electrons delivered at the cathode during the electrolysis by a current of 1 ampere in 60 seconds is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட்? அவங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ரொம்ப முக்கியமான வேர்டு. நம்பர்ஸில் வந்து நமக்கு கொஷின் இருக்குது. சரிங்களா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது தான் கொஷின். எப்போ அப்படின்னா கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர் அண்ட் 60 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ எப்போ வந்து நமக்கு ஆம்பியர்ஸ் அண்டு டைம் ரெண்டு கனெக்ட் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க சார்ஜை பற்றி மீன் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ நமக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் Q இஸ் ஈக்குவல் டு IT அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஐங்கிறது வந்து கரண்ட் இன் ஆம்பியர், Tங்கிறது டைம் இன் செகண்ட்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட். ஓகேங்களா? I வந்து 1 ஆம்பியர் அண்ட் டைம் வந்து 60 செகண்ட்ஸ். இந்த ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணும்போது 60 ஆம்பியர் செகண்ட் வருது. 60 ஆம்பியர் செகண்டுங்கிறது கூலம்ஸ். சரிங்களா? 1 ஆம்பியர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு கூலம்ஸ். அப்போ அவங்க சப்ளை பண்ணுற சார்ஜுங்கிறது 60 கூலம்ஸாக வந்து இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ சார்ஜ் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன வேணும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ஜுக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கும் ரிலேஷன் கொண்டு வர நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோம் பாருங்கள். 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது 1 மோல் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம 1 ஃபேரடே ஆஃப் சார்ஜ் அப்படின்னு நம்ம ரிலேட் பண்ணலாம். இதுதான் சார்ஜையும் மோல்ஸையும் ரிலேட் பண்ணுறோம். இதை வச்சுக்கிட்டு 1 மோல்ஸுங்கிறத நம்பர்ஸில் சொல்லும்போது அவகேட்ரோ நம்பர்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 6.022 × 10⁻23 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். புரியுதுங்களா? ஸோ 1 மோல் அப்படிங்கிறத நம்பரில் இப்படி சொல்லலாம்,
சார்ஜில் இப்படி சொல்லலாம். பட் நமக்கு வேண்டியது என்னென்னா சார்ஜையும் நம்பரையும் மட்டும்தான் ரிலேட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நமக்கு தேவையானது 1 Faraday இஸ் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் நம்மக்கிட்ட இருக்கிற சார்ஜ் வந்து 60 கூலம்ஸ் இருக்குது, ரைட்டா? அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். 1 Faradayங்கிறது 96,500 கூலம்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ 1 கூலம்ஸ் அப்படிங்கிறது அவகேட்ரோ நம்பர் பை 96,500 எலக்ட்ரான்ஸ். பட் நமக்கு தேவையானது 60 கூலம்ஸுக்கு எவ்வளோ அப்படிங்கிறதா நமக்கு வேணும். அப்போ 60 கூலம்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம், இன்டூ 60ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். தட்ஸ் இட். இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். இந்த 60 கூலம்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்த 1 ஆம்பியர் இன் 60 செகண்டுக்கு ஈக்குவல். கிளியர்? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது பாருங்கள், இங்கே வந்து ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ரஃப் கேல்குலேஷன் போடுறேன் இந்த இடத்துல, ஸோ தட் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே 6.022 இருக்கு இல்லையா, நான் ஜஸ்ட் 6ன்னு வச்சுக்கிறேன். 6 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 36 இன்ட்டு 10^23 இருக்கும். இந்த இடத்துல கீழே இருக்கும்போது பாருங்கள், இந்த டெசிமல் பிளேஸ்லாம் நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். 9.650 இன்ட்டு 10 பாருங்கள் 3 பிளேஸ் நான் தள்ளி இருக்கிறதுனால திஸ் இஸ் ஈக்குவல் டு 10^3ன்னு வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10^3 இங்கே வந்து 23ல் 3 கேன்சல் பண்ணிட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 20ஆக மாறிடும். ஸோ தேர்ஃபோர் நமக்கு 36 பை ஈவன் 9.6 வந்து நான் வந்து 10 அப்படின்னே கூட வச்சுக்கிறேன், இன்ட்டு 10^20 அப்படின்னு வருது. ஆக இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3.6 இன்ட்டு 10^20 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா the nearest answer is 3.75 into 10^20 இங்கே இருக்குது. சரிங்களா? வேறு இடத்துல நமக்கு அந்த மாதிரி இல்லை. 10^20 வச்சா இன்னொன்று 6 இருக்குது, பட் 6 வந்து ரொம்ப டிவியேட் ஆகுது. ஆகையினால இந்த 3 வந்து நம்ம ஆன்சராக செலக்ட் பண்ணுறோம். கிளியர்? இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், zinc can be coated on iron to produce galvanized iron but the reverse is not possible அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்க நம்ம வந்து ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, zinc can be coated on the iron அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெட்டல் வந்து நமக்கு அயனாக வச்சுக்கலாம். இங்கே வந்து நமக்கு zinc 2+ இருந்தால் இது வந்து இது மேலே டெபாசிட் ஆகும். இதை தான் நம்ம வந்து கேல்வனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். zinc can be coated over the iron அப்படின்னு சொல்லலாம். ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஒருவேளை zinc வந்து மெட்டலாக இருந்து நம்ம வந்து ஒரு அயன் சொல்யூஷனில் நம்ம அதை டிப் பண்ணி இருக்கும்போது அயன் இது மேலே கோட் ஆகுமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், zinc can be coated on the iron அப்படின்னா zinc வந்து அயன் மேலே நம்ம கோட் பண்ணலாம், அப்போ இது நடக்கும். பட் ரிவர்ஸ் நாட் பாசிபிள், இது வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன்ஸ் வந்து நம்மளை கேட்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கும்போது zinc இஸ் லைட்டர் தேன் அயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெயிட் பேசிஸ், அதாவது லைட்டாக இருக்கா இல்லை வந்து வெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து நமக்கு மீனிங் வராது. ஸோ அதனால் இது வந்து நம்மளோட ஆன்சராக இருக்க முடியாது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா zinc has lower melting point than iron. அகெயின் மெல்ட்டிங் பாயிண்ட் வச்சுலாம் இந்த டெபாசிஷன் நம்ம சொல்ல முடியாது, அப்போ அதுவுமே நமக்கு ஆன்சராக இருக்காது. தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்க, zinc has lower negative electrode potential. அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல் பற்றி மீன் பண்ணுறதுனால இதை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க, zinc has lower அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆப்ஷனில் zinc has higher negative electrode potential அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ zinc has low and high, எந்த கண்டிஷன்ஸில் நமக்கான இந்த கரெக்ட் மேட்சஸ் கிடைக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். இதை பெஸ்ட்டாக நம்ம அதனோட ஒரிஜினல் ஆன்சரே எடுத்தாலும் நமக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், ஜிங்கோட வேல்யூஸ் வந்து -0.76, அயனுக்கு வந்து -0.44. சரிங்களா? ஒருவேளை ஜிங்கோட வேல்யூ வந்து உங்களுக்கு லோவாக இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்போ வந்து E0 வேல்யூ வந்து லோவாக இருக்கோ, ரைட், whenever E0 வேல்யூ இஸ் லோ தென் இட் ரெடிலி அண்டர்கோ ஆக்சிடேஷன். இதுதான் ஐடியா. சப்போஸ் நம்மளோட ஜிங்கோட வேல்யூ வந்து உங்களுக்கு லோவாக இருக்குது அப்படின்னா ஜிங்க் வந்து என்ன நடக்கும், மெட்டல் வந்து மெட்டல் அயானா மாற தான் ட்ரை பண்ணும். சரிங்களா? அப்படின்னா கண்டிஷன் என்ன, ஒருவேளை உங்கள்கிட்ட ஜிங்க் மெட்டல் இருக்குன்னா இது வந்து மெட்டல் அயானா மாறி உள்ளுக்குள்ளே கரைஞ்சிரும். சரிங்களா? டெபாசிஷன் நடக்கவே சான்ஸ் இல்லை. அப்போது ஜிங்கோட வேல்யூ லோவாக இருந்தால் நமக்கான டெபாசிஷன் நடக்காது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஒருவேளை ஜிங்க் வந்து ஹையராக இருக்குது அப்படின்னா, ரைட், அப்போ வேறு வழி கிடையாது, உங்களோட ஜிங்க் வந்து மேலே தான் டெபாசிட் ஆகணும். ஸோ கேல்வனைசேஷனுக்கான கரெக்ட் ரீசன் வந்து ஜிங்க் ஹேஸ் த ஹையர் நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்
தேன் த அயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தேர்ஃபோர் ஜிங்க் வந்து லோவாக இருக்கக்கூடாது, ஹையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு சூட்டபிளாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். கிளியர்? இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். த எலக்ட்ரோகெமிக்கல் செல், ஒரு செல்லு நமக்கு கொடுத்துருக்காங்க. த இஎம்எஃப் ஆஃப் திஸ் டேனியல் செல் இஸ் E1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த செல்லில் இந்த ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும்போது இதனோட இஎம்எஃப் வந்து E1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when the concentration of zinc sulfate is changed to 1 molar and copper sulfate changed to 0.1 molar அப்படின்னா இதனோட கான்சன்ட்ரேஷனை ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனோட இஎம்எஃப் ஆஃப் த செல் வந்து E2ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E1 அண்ட் E2 அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க நமக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதனோட ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். இந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் கம்பார்ட்மெண்ட்டு, காப்பர் வந்து ரிடக்ஷன் கம்பார்ட்மெண்ட்டு. அப்போ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ மாறும், காப்பர் 2+ வந்து காப்பராக ரிடக்ஷன் நடக்குது. சரிங்களா? ஏன்னா இது ரிடக்ஷன் கம்பார்ட்மெண்ட். இந்த ரெண்டு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஓவரால் ரியாக்ஷன் கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் நெட் செல் ரியாக்ஷன். ரைட். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வில் டேக் த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் E is equal to E0 minus 0.06/n log zinc 2+ bar copper. ஸோ எனிஹவ் இந்த மாதிரி ஒரு செல் செட்டப் இருக்கிறப்ப இதுதான் நமக்கு ஓவரால் ரியாக்ஷன். அப்போ இதனோட நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இப்படி தான் வரும். தட் இஸ் ப்ராடக்ட் சைடில் ஜிங்க் 2+ மட்டும் தான் எடுப்போம், காப்பர் எடுக்க மாட்டோம், பிகாஸ் இட்ஸ் அ மெட்டல். ரியாக்டன் சைடில் அகெயின் ஜிங்க் இஸ் மெட்டல், காப்பர் 2+ மட்டும் தான் எடுக்கணும். சரிங்களா? அதனால் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா தான் நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஜிங்கோட கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு 0.01 மோலாராக இருந்து காப்பர் சல்ஃபேட்டோட கான்சன்ட்ரேஷன் 1 மோலாராக இருக்கும்போது இதனோட வேல்யூ வந்து நம்ம தட் இஸ் இஎம்எஃப் வந்து E1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது E1ங்கிறது E0 minus 0.06/n log ஜிங்கோட கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன இருக்கணும், 0.01 இருக்கணும். அதனால் 0.01ங்கிறது 10⁻², காப்பர் 2+க்கு வந்து 1. சரிங்களா? அதை நம்ம போட்டாச்சு. ஒருவேளை நீங்கள் இதை ரிவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இஎம்எஃப் வந்து நமக்கு E2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ E2ன்னு வரும்போது பாருங்கள் அப்படியே இது ரிவர்ஸாக இருக்கும். தட்ஸ் இட். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறதுனால I'll take E1 minus E2. ரெண்டு நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் மேனிப்புலேட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல -E0 + E0 ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் செல் ரியாக்ஷன், ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியலுங்கிறதுனால கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து 0.06/n காமனாக இருக்குது. நம்ம அதை வெளியில் எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது பார்க்கும்போது நமக்கு log A minus log B அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால log A/B அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ log A/Bனா என்ன வரும் பாருங்கள், ஜஸ்ட் ஐ புட் A/B, ரைட்? 10⁻²/1. இதை நம்ம டினாமினேட்டரில் போடுறோம், 1/10⁻². தட் இஸ் A/B. இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது பாருங்கள் 10⁻² இன்ட்டு 10⁻²ன்னு மாறிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்முலா படி இதை வந்து log ஆஃப் 10⁻² இன்ட்டு 10⁻². இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும், லைக் A/B ஃபார்முலா. ரைட்டா? ஸோ இதை நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு 10⁻4 ஆகிடும். ஸோ -4 நம்ம முன்னாடி கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு 0.06/n -4 log 10ன்னு வந்துடும். log 10ஓட வேல்யூ நமக்கு வந்து 1. ஸோ தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா E1 பாருங்கள், E1 தட் இஸ் ஈக்குவல் டு -E2வை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ +E2 + 0.06 × 4/n. ஏன்னா இந்த மைனஸும் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். கிளியர்? அப்போ E1 வேல்யூங்கிறது E2ஓட சம்திங் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் E1ங்கிறது கண்டிப்பாக E2வை விட பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஐடியா. தேர்ஃபோர் E1 இஸ் கிரேட்டர் தென் E2 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு வருது. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்டில் வந்து இருக்குது. தட் இஸ் த ஆன்சர். கிளியர்? இந்த ஒரு பர்டிகுலர் கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அயனிக் மொபிலிட்டி ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அல்கலி மெட்டல் அயான் இஸ் லோவஸ்ட் when aqueous solution of their salt are put under the electric field அப்படின்னு சொல்கிறாங்க. அயனிக் மொபிலிட்டி வந்து எதுக்கு வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அயனிக் மொபிலிட்டி அல்கலி மெட்டல்ஸ், சரிங்களா? அல்கலி மெட்டல் அயான்ஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம லித்தியம் அயான் வச்சுக்கலாம். லித்தியம்
சோடியம், பொட்டாசியம் அண்டு ருபீடியம் அயான்ஸ். அயனிக் ஸ்டேட்டில் இது இப்படி தான் இருக்க போகுது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அக்வஸ் மீடியத்தில் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இந்த அயான்ஸ் வந்து ஹைலி ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஹைட்ரேட்டட் அப்படின்னா அக்வஸ் மீடியமில் இதை சுற்றி வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். இதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அண்ட் டவுன் த குரூப் வந்து அதனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால ருபிடியம் வந்து சைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த மாலிகுல் வந்து தட் இஸ் அயான் வந்து நமக்கு சின்னதாக இருக்கோ இதை சுற்றி நமக்கு நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிடும். சரிங்களா, இதுக்கு பேர் தான் நம்ம ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லித்தியம் அயானை சுற்றி நிறைய நமக்கு வாட்டர் மாலிகுல் இதை வந்து சரௌண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஓவரால் சைஸ் வந்து உங்களுக்கு லார்ஜராக இருக்கும். சரிங்களா, ஓவரால் வந்து லார்ஜராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அயனிக் மொபிலிட்டி, சரிங்களா, மொபிலிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த சைஸ். இதுதான் நம்மளோட பாயிண்ட்டு. ஒன்று வந்து ஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம். ஹைட்ரேஷன் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னா எந்த அயானோட சைஸ் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல ஹைட்ரேஷன் அதிகமாகிடும். அப்போ ஓவரால் சைஸ் அதிகமாகிறதுனால when the overall size is increases மொபிலிட்டி வந்து நமக்கு குறைஞ்சிரும். இதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ இதுபடி நம்ம பார்க்கும்போது லித்தியம் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அதனோட மொபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகுது பிகாஸ் ஆஃப் த ஹைட்ரேஷன். ஸோ அதனால் ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஒன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காதீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.